உன்னை எதற்கு அழைத்தேன் தெரியுமா? என் மகன் பிறந்த நேரம் எப்படி இருக்கிறது? என் மகனுக்கு நான் திருமணம் செய்ய வேண்டும். இந்த ஜாதகத்தை கணித்து அப்படியோ ஒப்படைக்கிறது. ஜாதகம் பார்த்துறேன். ஜாதகம் இருக்கிறது. எந்த ஜாதகம் தெரியுமா? அவளுக்கு நேரம் சரியில்லை. ஜாதகம் பார்க்க வேண்டும். காலையில பார்த்து ராஜேந்திர மன்னன் சுவாமி தவிர்க்கே வைத்து விட்டது. சுவாமி என்ன செய்வது? என் மகன் பிறந்த நேரத்தையும் என் மகனுக்கு திருமணம் செய்ய வேண்டும், நாட்டை ஒப்படைக்க வேண்டும் என்று கருத்து முதலாக கொடுத்தேனே. இந்த ஜாதகம் கை தவறி விடுகிறேன் சுவாமி. கரத்தில் காகிதம் கொடுத்தவுடனே கை தவறி விழுகிறது. இதனால் என்ன விளைவு உண்டாகும் என்று தெரியவில்லையே சுவாமி. தவறி கீழே விழுந்து விட்டது என்று மனம் மறுத்து வேண்டாம். என்ன செய்வது? ஜாதகம் கொடுங்கள். நான் பார்த்து ஜாதகம் கழித்து நான் சொல்கிறேன். எப்படி இருக்க என் மகன் பிறந்த வரலாற்றை சொல்லுங்கள். ஜாதகத்தை கணித்து சொல்லுங்கள் சுவாமி. சரியா பார்க்கிறா? மகன் பிறந்த நேரம் சரியில்லாமல் இருக்கிறது. சரியில்லையா? நன்றாக கணித்து பாருங்கள் சுவாமி. என் மகன் பிறந்த நன்றாக கணித்து பாருங்கள். சித்திரா மாதத்தில் அக்னி நட்சத்திரம் பிறந்திருக்கிறான் உடைய மகன் சிவமணி. நேரம் சரியில்லாமல் இருக்கிறது. இன்றோ வெள்ளிக்கிழமை. உண்மைதான். வெள்ளிக்கிழமை போக நாளை சனிக்கிழமை 8:45 மணி அளவிலே உன்னுடைய மகனுக்கு மகனம் என்று தாயில்லா பிள்ளையாக பிறந்தானே. அவன் எப்போது பிறந்தானோ என் மகன் பிறந்த நேரமோ என்னவோ தெரியவில்லை. என் மனைவி இறந்து விட்டார். அவன் வளர்த்து ஆளாக்கினார். இந்த நாட்டு ஒப்படைக்க வேண்டும். இன்றோ வெள்ளிக்கிழமை, நாளை சனிக்கிழமை 8:45 அளவில் காலையில் உன் ஆவி போக போகிறதா? சுவாமி, எனக்கு நம்பிக்கை கிடையாது. என் மனைவி கண்டிப்பா போகாது. நான் பார்த்து சொல்லிவிடுகிறேன். என் மகனுக்கோ விதி பிடித்துவிட்டு உரைக்கின்றீர்களே, அதற்கு ஏதாவது மார்க்கம் இருக்கிறதா? மார்க்கம் இருக்கிறது. என்ன மார்க்கம்? நான் சொல்கிறேன். அதை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சொல்லுங்கள் சுவாமி. இருக்க வேண்டும். ராஜேந்திர மன்னன் சுவாமி, இப்போது ஆழ்க என்று கடலிலே உன்னுடைய மகனை அமர வைத்து, ஆழ் என்ற கடல் இரும்பு கோட்டையை கட்டி அக்னி வேலையை போட்டு அக்னியை மூட்டினால் உன்னுடைய மகன் உயிர் பிழைத்தாலும் பிழைப்பான். அவன் உயிர் பிழைக்க வேண்டும் என்றால் ஆழ் என்று சொல்லக்கூடிய கடலில் இரும்பால் கோட்டை அமைக்க வேண்டும். அதை சுற்றி அக்னி ஜோலை வீச வேண்டும். அதற்கு மத்தியில் அமர்த்தினால் என் மகன் ஆவி போகாது.